ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். ஸோ இன்று நாம் சுதந்திர தினத்தை இலங்கையில் கொண்டாடினோம். இலங்கையர்கள் வெளிநாடுகளில் கொண்டாடினார்கள். எனவே ஒரு சுதந்திர தினம் தொடர்பாக ஒரு புத்திஜீவி முஸ்லிம் இன்டலெக்ட் வியூ, ஒரு சிறுபான்மை சமூகத்தில் ஒரு முஸ்லிமின் கண்ணோட்டம், மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்ல தமிழ் பேசும் ஒரு புத்திஜீவியின் கண்ணோட்டம், அதே நேரம் ஆஸ் அ ஸ்ரீலங்கன் நேஷனலிஸ்ட், ஸ்ரீலங்கா தேசியவாதி, இந்த மண்ணை நேசிக்கின்ற ஒரு பேட்ரியாட்டிக் என்ற வகையிலே, அதே நேரம் தென் மாகாணத்தை நாம் பிறப்படமாக கொண்டவர், தென் மாகாணத்தின் சிந்தனைகளால் வளர்க்கப்பட்ட ஒருவன், இலங்கையிலே முதலாவது மதரசத்துல் தாரி வெலிகமையிலே ஆழமான ஒரு செல்வாக்கை உள்வாங்கிய ஒரு சமூகம். எனவே அங்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு பயணமும் அங்கு இருக்கின்றது. இவைகளோடு இன்று நாம் இந்த சுதந்திர தினம் பற்றி சில கருத்துக்களை முன்வைக்கலாம்னு நினைக்கின்றேன். ஸோ we got independence, நாம் சுதந்திரத்தை பெற்றோம், we got freedom. அதே நேரம் இந்த முஸ்லிம் சமூகம் தொடர்பாக, முஸ்லிம் சமூகம் இலங்கையிலே சுமார் 12% இருந்தாலும், அது ஒரு பலவீனமான ஒரு சமூகமாக இருந்தாலும், இலங்கையிலே 12%, அது ஒரு பலவீனமான சமூகம், பிளவுபட்ட சமூகம், இஸ்லாமிய சிந்தனையில் தெளிவில்லாத ஒரு சமூகம், சிறுபான்மை அரசியல் சிந்தனை பற்றி ஆழமான கண்ணோட்டம் இல்லாத சமூகம், முஸ்லிம் நிலம் பற்றி வரலாறு தெரியாத ஒரு சமூகம், மேற்கத்திய சிந்தனைகளின் செல்வாக்கில் வளர்ந்த ஒரு சமூகம், செக்குலர் எஜுகேஷனில் கல்வி கற்ற ஒரு சமூகம், ஒரு சிக்கி தடுமாறுகின்ற ஒரு சமூகம். எனவே பல ஆயிரம் வருடங்களாக முஸ்லிம் சமூகத்தில் மதரசாக்கள் செல்வாக்கு பெற்றது. முஸ்லிம் புத்திஜீவிகள் 1950களில் இருந்து, இலங்கை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 1950களில் இருந்து. ஆனால் சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல் முஸ்லிம் சமூகம் திணறிக் கொண்டு இருக்கிறது. ஸோ முஸ்லிம் இன்டலெக்சுவல்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். முஸ்லிம் பெண்கள் they are in crisis. முஸ்லிம் உலகம் டோட்டலி இன் டிசாஸ்டர். ஸோ ஒரு முஸ்லிமின் பார்க்கும், நான் வெலிகமையில் இருந்து எனது பயணத்தை ஆரம்பித்தேன். நான் born and brought up from வெலிகமை. பின்னர் மாத்தளையில் எனது தந்தை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். ஸோ மாத்தளை நம்பர் 17 பிரின்ஸ் ஸ்ட்ரீட், மாத்தளை டவுன். அதுக்கப்புறம் மீண்டும் நாங்கள் வெலிகமைக்கு சென்றோம். நான் பல்கலைக்கழகம் பேரதனி பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன். ஸோ வெலிகமை பேரதனி பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், கிட்டத்தட்ட பல பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பித்து பிறகு மாலைதீவு, ஐரோப்பா, சவுதி அரேபியா என அந்த பயணம் முடிவடைந்தது. ஷார்ட் ஃபார்ம், மை நேம் இஸ் டாக்டர் எம்ஆர் முகமது, டாக்டர் எம்ஆர்எம், புகழ்பெற்ற விரிவுரையாளர், புத்தளம் காசி நீதிபதி. தற்போது நான் புத்தளம் மாவட்டத்தில் வசிக்கின்றேன். எனது பணி ஆஸ் அன் இன்டலெக்சுவல் பர்சன், ஒரு நீதிபதியாக பொருளியலை ஒரு சிறப்பு பாடமாக கற்றேன் என்பதை வைத்து, அது மட்டுமல்ல முஸ்லிம் சமூகத்தில் ஆழமான அறிவு பின்னணி, இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாவற்றையும் படித்து இலங்கை, மிடில் ஈஸ்ட், யூரோப் இதெல்லாம் படித்து முஸ்லிம் சமூகத்திலே நாங்கள் பாரிய மாற்றங்களை கொண்டு வந்து வெற்றி கண்டவர்கள். ஸோ இன்று முஸ்லிம் சமூகம் பற்றி ஒரு கண்ணோட்டமும், அதே நேரம் இந்த சுதந்திரம் தொடர்பான டாக்டர் எம்ஆர்எம் வியூஸ், அது தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தையும் நான் உங்களுக்கு முன்வைக்கலாம்னு நினைக்கின்றேன். முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வின் சமூகம், உம்மா ரப்பானியா, இது அல்லாஹ்வின் சமூகம். ஏனென்றால் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது அல்லாஹ்வின் வழிகாட்டலில் வழிநடத்தப்படுகின்ற ஒரு சமூகம். by the people for the people. மக்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். அந்த ஐடியா அண்ட் ஐடியாலஜி நாட் applicable to us. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் கால ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, ஈராக்குயில் இருந்து ஆரம்பித்து ரோம், பாரசீக சாம்ராஜ்யங்களுக்கு ஒரு செய்தியை விடுக்கின்றார். இட்ஸ் a universal message. ஈராக் குகையில் he was nothing, ஒன்றுமில்லாமல் தியானத்தில் இருக்கின்றார். இந்த 63 வருடங்களில் அவர் மரணிக்கின்ற போது he was everything. ஒரு தேசத்தின், சர்வதேசத்தின் தலைவராக தன்னை காட்டுகின்றார். நான் ஒரு யூனிவர்சல் லீடர்,
வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ஹிரா குகையில he was nothing. அப்போது ஆரம்பிக்கப்பட்ட பயணம் 23 வருடங்களில் I am everything. I am coming with justice. I am coming with universal message. I am coming with mercy. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். எனவே ஒரு முஸ்லிமின் பார்வையில் முஸ்லிம் சமூகத்தை விளங்கி இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் சமூகம், உம்மா ரப்பானி, இது அல்லாஹ்வின் சமூகம். ஏனென்றால் எங்களுக்கு கேன் டூ கேனட் டூ கிளியர் கட்டா தெரியும். எது செய்யலாம், எது செய்ய முடியாது. கேன் டூ கேனட் டூ. இதை யாரு சொல்லித்தந்தார்? சொல்லித்தந்த வாக்கியம் எது? சொல்லித்தந்த வாக்கியம் எது? ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டு. உஸ்வத்துல் ஹஸனா எங்களுக்கு வழிகாட்டி அமைந்தார். இவ்வாறு அமைந்த ஒரு அறிவியல் சிந்தனை தான் தற்போது எங்கள் கையில் ஒரு இஸ்லாமிய சிந்தனையாக இருக்கின்றது. We are here in minority, சிறுபான்மை சமூகம். So